அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் தாகம் அடங்கின மாதிரி இருக்கும். அகெயின் வந்து டங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு எதனா எதிர்பார்க்குது. அந்த மாதிரி எதிர்பார்க்குற டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வச்சு குடித்தாலும் ரொம்ப நல்லது. சாப்பாடு சாப்பிட எங்கே பிடிக்குது, இந்த மாதிரி எதனா செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதில்ல. எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. அதனால தான் நான் இதை செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைட் பை சைடு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து கூல் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி ஒரு 100 ml எடுத்துகிட்டு 100 கிராம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் சுட தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றுங்க. ஐஸ் வாட்ரு ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் முத்தாக வரும். என்கிட்ட ஐஸ் வாட்ரு இல்லாததுனால நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 4 to 5 ஐஸ் க்யூப்ஸ் போட்ட உடனே அதை அப்படியே அந்த கஞ்சிலாம் ஒட்டாமல் தனித்தனியாக முத்தையாக வந்துடுச்சு. அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு சில் மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து அதில் 1/2 லிட்டர் பால் கொதிக்குது இல்லையா, அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா கட்டியில் மாதிரி கலக்கிக்கோங்க. சப்போஸ் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அகெயின் ஒரு பாத்திரத்தில் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த மில்க்கையும் சேர்த்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ரெசிடியூலாம் இருக்கும்ல, அந்த கட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, அது தனியாக எடுத்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து திருப்பி ஊற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கட்டி ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் செய்யும்போது நடந்துச்சு. அதனால் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்குனாக நான் சொல்கிறேன். ஒரு 100 ml சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் பாருங்கள் நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு, திக்காச்சு. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண இப்போ 100 ml சுகர் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சுகர் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க சில்லுன்னுட்டு. சைட் பையில் என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய பங்கனப்பள்ளி எடுத்துக்கிட்டு நல்லா தோல் சீவிட்டு பீஸாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பேஸ்ட் மாதிரி எடுத்து பியூரியோடு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மேங்கோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து குக் பண்ண மில்க் வந்து ஃபுல் சில் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி. அப்புறம் நம்ம 3 டீஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சியா சீட்ஸ், அதனால நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கப்பு மேங்கோ பியூரி இருக்குல்ல, மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து அதில் ஃபுல்லாக நல்லா கட்டி இல்லாத மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா அதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. ஏலக்காய் பவுடர் இஸ் வெரி ஆப்ஷனல் தான். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சாப் பண்ண பாதாம் பிஸ்தா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது அங்கங்கே வாயில் குடிக்கும்போது அங்கங்கே அந்த கடக்குன்னு இருக்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் சாப் பண்ணி பாதாமும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மேங்கோ இருக்குல்ல ஃப்ரூட்டு, அதையும் கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.